இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் விஜய் சார் மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கிற நெம்மேலியில இருக்கிற கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்களை ஆய்வு பண்ணியிருக்காரு. செகண்ட், முதலமைச்சர் விஜய் சார் கரூருக்கு போறதை எதிர்த்து டிஎம்கே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு முதலமைச்சர் விஜய் சார் 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்காரு. இப்போ எதுக்கு அங்க போய் அந்த 41 குடும்பங்களை அவர் சந்திக்கணும், சந்திச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும்? இது அவங்களுக்கு லஞ்சம் கொடுக்குற மாதிரி தானே. அதனால முதலமைச்சர் விஜய் சார் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் கரூருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஎம்கே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு கோர்ட்ல இதை பத்தி சொல்ல போறாங்க. என்ன சொல்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தேர்டு, 3 மாதங்களுக்குள்ள 2000 புது ஏசி பேருந்துகளை வாங்குறதா தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒன் டைம் ரீசார்ஜ் பண்ணா 300 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற மாதிரியான பேருந்துகளை வாங்க போறாங்க. ஃபோர்த்து, புதுக்கோட்டையில பொன்னமராவதி, கூடலூர் பள்ளி மாணவர்கள் நாங்க ஸ்கூல் போற டைம்ல இங்க பஸ்ஸே வர்றதில்ல அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு முதலமைச்சர் விஜய் சார் உடனடியா நடவடிக்கை எடுக்க சொல்லியிருந்தாரு. உடனடியா அமைச்சர் பர்வேஸ் அவர்களும் நியூ பஸ் ஒன்று அவங்களுக்கு கொடுத்து அந்த பஸ்ல அவங்க கூட 6 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணியிருப்பாரு. ஃபிஃப்த்து, ஏற்கனவே தாவேகா எம்எல்ஏக்களை பேரம் பேசின கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசியிருக்காங்க. ஸ்ரீ வைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவர்கள்கிட்ட 50 கோடி ரூபாய் தர்றோம்னு சொல்லி பேரம் பேசியிருக்காங்க. ஒத்துக்கலன்னு சொல்லி அவரை மிரட்டவும் செஞ்சிருக்காங்க. இதுக்கான ஆதாரம் தன்னிடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் சரவணன் அவர்களும் சொல்லியிருக்காரு.